Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology. அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து பார்க்க முடியாது. கவுண்டமணி நான் கூட ஒர்க் பண்ணும்போது சீன்லாம் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு டேட்டுக்கு நீங்கள் சந்தானத்தை அலைய வேண்டிய நிலம் வரும் பாருங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல, சந்தானம் ஞாபகம் வச்சு சொன்னார். சார் நீங்கள் அப்போ சொன்னீங்க, உண்மையாகவே நீங்கள் சொன்னது நிஜமாயிடக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன், அந்த ஒரு நாள் என்னால் டேட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அப்போ நான் வந்து எனக்கு என்னவோ தோணுச்சு, இவர் நல்ல பெருசாக வருவார்ட்டு. அதனால் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஒரு சீன் வர்ற கேரக்டர் தான். எனக்கு யோகி பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அவர் உழைப்பு, அவரோட திறமையில வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்தது நீங்கள் பெரிய விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சு தான் திருவாங்க. நம்ம பை விதி நம்ம அந்த பாத்துல நம்ம ஒரு அங்கமா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ டவல்லாம் கட்டல, அவர் நார்மலா இருந்தாரு. அப்புறம் ஷார்ட்னோன்னா ஓகே, நான் வந்து என் பொசிஷன்ல படுத்துட்டேன். அவரு அப்புறம் போய் ட்ரெஸ் பார்த்து நான் பார்க்கல. கேமரா ஆக்ஷன் நானே கேமரா எல்லாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்த பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன். இப்போ நீ இப்படி பார்க்கும்போதே காமெடியா இருக்க, என் ஆங்கிள் பாருங்களேன், லோ ஆங்கிள். ஆக்சுவலா வின்னர் படமும் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவர் விவேக் தான் பண்ண வேண்டிய படம். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால அன்பார்ச்சுனேட்னா அந்த கடைசி அரண்மனை 3 கிட்டத்தட்ட 25 நாள் வந்து ஒரு குஜராத்தில் ஒரு வில்லேஜில் தங்கி, இதுவுமே இல்லை, டிவி ஃபோன் கூட சிக்னல் வராது. ஸோ டெய்லி சாயங்காலம் ஆனால் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவர் வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு வருவார். நானும் அவர் உட்காந்து நைட்லாம் விடிய ஆர்டி அடிச்சுட்டு 25 நாள் அவ்வளோ அப்படி ஒரு ஹெல்த் கான்ஷியஸ். அந்த காட்டுக்குள்ளேயும் வாக்கிங்லாம் போயிட்டு அப்படி இருப்பார். என்ன திட்டுவார், டெய்லி வாக்கிங் போகணும், ஃபிசிக்கல் பார்த்துக்கணும்ட்டு. அப்படிப்பட்ட மனுஷன் இங்கே வந்து டப்பிங் அரண்மனை 3 டப்பிங் பேசிட்டு ஃப்ரைடே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அஜய் ஒரு சின்ன டயலாக் கொஞ்சம் மாற்றணும், நான் மண்டே வந்து பேசிடுறேன் அப்படின்னாரு. நினைச்சு பார்க்க முடியாத டெத்து அவரு. மனோபாலா சார் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ரெகுலரா படங்கள்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இல்ல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அரண்மனை 4 ஆகட்டும், அடுத்த இது பண்ற படங்களாகட்டும், அவங்களாம் இல்லாத போது ரொம்ப கையொடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரில் வந்து விஷஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ விர்ச்சுவலாக நிறைய பேர் வந்து செலிபிரிட்டி பைட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துடலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அமைச்சிருக்காங்க அப்படின்றத ப்ளீஸ் டிஸ்பிளே. சாரி சார், நான் அங்கே இருந்திருக்கணும், என்னால் மதுரையில் ஷூட்டிங் இருக்கேன், என்னால் வர முடியல சார். சாரை பற்றி சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா காமெடியன், டாப் காமெடியன் எல்லாரும் வச்சு படம் பண்ணிட்டாரு. இன்க்ளூட் இப்போ என்ன வேலை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் முதல்ல எல்லா காமெடியன் சார்பாக நான் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப எளிமையானவர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர், எல்லாமே வந்து சுந்தர் சாருக்கு அமைஞ்சிருக்கு. அது காரணம் அவரோட உழைப்பு தான் என்னைக்குமே. ஏன்னா நான் அவர் முதல்ல கலகலப்புல முதல்ல 1ல பார்க்கும்போது அவர் எப்படி அவங்ககிட்ட வந்து ஒரு சாதாரண நடிகனா அவர்கிட்ட போய் சார்கிட்ட நிற்கும் போது அவர் அதை பத்தி, அதாவது ஒரு சும்மா ஒரு நார்மல் காமெடியன் அப்படின்னு அவர் பார்க்காம ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிட்டே இருப்பார், இந்த ஃபேஸ் நல்லா இருக்கும், இந்த ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஷாட்டுக்கு என்னை வந்து ரசிச்சு எடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கலகலப்பு வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு நான் முதல்ல அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சார், என்றைக்குமே இந்த சினிமா உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட அன்பும் உங்களோட ஆதரவும் எனக்கு எப்பவுமே வேணும் சார். உங்களோட நான் கடைசி வரலாம் பயணிக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். அந்த முருகப்பெருமான் எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர். அதாவது யோகி பாபு அண்ணனுக்கும் உங்களுக்குமான ஒரு நட்பு. அதாவது சொல்லப்போனால் எனக்கு கலகலப்பு தான் உங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கரெக்டான இல்லை? அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு கலகலப்பில் வந்து ஒரு கேரக்டருக்கு யாரை போடலான்ட்டு வரும்போது ஒரு படம் பார்த்தேன். அந்த சாங் டிவியில் பார்த்தேன். டிவியில் எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் மெயின் ஹீரோயின்லாம் ஆடுறாங்க. பட் பின்னாடி ஹீரோவில் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் க்ரௌடில் தனியாக தெரிஞ்சார். நம்ம பின்னாடி தானே நிற்கிறோம், சும்மா நிற்கலாங்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு துருன்னு பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த முன்னாடி ரோலை விட அவர் கண்ணு அவர் பக்கம் இழுத்துச்சு. சூப்பர். இந்த கலகலப்புக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் வரும்போது எனக்கு அவர் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த படத்தில் வந்து அந்த சாங்ல நான் அடையாளம் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் நிறைய முடி வச்சு பின்னாடி நின்று ஆடிட்டு இருந்தாரு, அவரை கூட்டு வாங்கன்னு. அப்படி வந்தவர் தான் யோகி. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயினாக வந்து திறமைங்கிறது ஒரு பக்கம், கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்ல தன்மையான விஷயம். ஒவ்வொரு ஷாட்லையும் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாப்புல.
அப்போ நான் வந்து எனக்கு என்னமோ தோணுச்சு இவர் நல்ல பெருசாக வருவார்ட்டு. அதனால் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஒரு சீன் வர்ற கேரக்டர் தான். எனக்கு யோகி பாபோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அவர் உழைப்பு அவரோட திறமையில வந்து இல்லைன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்தது நீங்க பெரிய விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சு தான் திருவாங்க. நம்ம பை விதி நம்ம அந்த பாத்துல நம்ம ஒரு அங்கமா இருக்கோம், அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கள வளர்த்தும் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து சில ஆர்டிஸ்ட் வந்து நான் நேம் சொல்கிறேன், அவங்களோட சுவாரஸ்யமான அனுபவம் அவங்களுக்கு கூட நடந்தது, அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுண்டமணி சார், அவங்க கூட நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம்ண்ணே. கவுண்டமணி என்ன அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக கவுண்டமணி கூட ஒர்க் பண்ணும்போது சீன்லாம் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது சாதாரண விஷயத்த கூட பெருசாக அவர் இது பண்ணிடுவார். ஓகே. இப்போ முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்துலேருந்து ஒரு மார்வேஷம் போட்டு வருவாங்க, நாய் துரத்தம் வர. ஆக்சுவலாக வந்து ஜெயராம் சார் வந்து தமிழாக இருந்தாலும் ஒரு மலையாள சிலாக்கில் பேசுவார். அண்ணங்கிறத வந்து அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஸோ கவுண்டமணி இதை பார்த்துட்டு ஒரு ஆக்சுவலாக இதில் படத்தில் அவர் வராது, ஆனால் பைலட் ட்ராக்லாம் அப்படி தான் பேசிடுவார் லொக்கேஷனில். கவுண்டமணி இதை ஞாபகத்தில் வச்சு இந்த டப்பிங் பேசும்போது ஓடுவோம், அந்த நாயை துரத்திட்டு ஓடும்போது நான் தான் அண்ணன். ஆக்சுவலாக சாதாரண டைலாக், அது ஒரு பெரிய டைலாக்கே கிடையாது. டே வேண்டாம் நாயை பார்த்து சொல்கிறேன், டே நான் உங்கள் அண்ணன்டா அண்ணன்டான்ட்டு. அதில் வந்து அண்ணன் நான் தான் உன் அண்ணன் அப்படின்னாரு. அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம், அது ரொம்ப ஒரு பயங்கர இம்ப்ரூவைசேஷன் ஸ்பாட்டில். சாதாரண விஷயம் அவர் பண்ணும்போது அக்கா மகளே இந்து, ஆக்சுவலாக எதுன்னு அக்கா மகளே இந்து அநேக ஆசீர்வாதத்துடன் மாமா எழுதி கொள்வது. ஷார்ட்ல அக்கா மகளே இந்து அது டியூனை போட்டா இருப்பாருங்க. அது இன்ன வரைக்கும் ஒரு மீம் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். ஓகேண்ணா, இப்போ அப்படியே காமெடியன்ஸ் கிட்டே நான் கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவேக் சார் கூட ஏதாவது ஒரு இன்சிடென்ட், மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்? ஒரு படம் இப்போ சொல்லலாம், தப்பு இல்லை, அது அவருக்கு சந்தானத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதனால சொல்கிறேன். விவேக் சார் வந்து என் கூட சில படங்கள்லாம் வந்து நான் டைரக்ஷனாக இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் சின்ன ஒரு எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணவே இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் வீராப்புன்னு ஒரு படம் நான் நடிக்கிறேன். அதில் காமெடியாருன்னா சந்தானம் தான் அப்கமிங் வந்துட்டு இருக்காரு. ஓகே. சந்தானம் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நாங்கள் திருநெல்வேலியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்து இல்லைண்ணா இதில் ஒரு காமெடி தனியாக இன்னொரு ட்ராக் வந்தால் நல்லா இருக்கும். திடீர்னு என்ன ஒன்றும் இல்லைண்ணா வேணும்ன்ட்டு. சரி நான் ஒன்று அப்போ ஓகே யார் வேணும்னா விவேக் சார் போடலாம் அப்படின்னு. சரின்னு எனக்கு சின்ன தயக்கம் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, விவேக் மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டை லொக்கேஷனில் போய் உட்காந்துட்டு நாளான்னைக்கு ஷூட்டிங் வாங்கன்னு சொல்கிறது தப்பான விஷயம். கரெக்டு. ஒன்று. இன்னொன்று, அவர் ஷூட்டிங் வந்தாலும் என்ன பண்ண போகிறாரு தெரியாது. அப்போ டைரக்டர் எல்லாம் உட்காந்து ஒரு ஐடியா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பழமொழி, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி, இந்த ஒரே ஒரு பழமொழி வச்சு ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். ஒருத்தன் லாரி வாங்கி, ஏன்னா கதையில் வந்து ஹீரோவோட கேரக்டர் லாரி ஓட்டுறான். ஸோ ஒரு லாரி வாங்கி அது வேன் ஆகி ஆட்டோவாகி கடைசியில் கட்டை வண்டி ஆகி அதுவும் போய் வெறும் கட்டை தான் கையில் நிற்குங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு ட்ராக் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி விவேக் சார்கிட்ட பேசணும். விவேக் சார்கிட்ட பேசினோன்னே அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு தயக்கத்தோடு தான் பேசினேன். ஜி இந்த மாதிரி விஷயம்னா ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கல. ஜி நான் நாளான்னைக்கு வந்துடுறேன், வந்து ஒரு 3 நாள் இருக்கேன், அப்புறம் வேறு ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் அந்த ட்ராக் ஒரு ஐடியா என்ன பண்ணலான்னு சொன்னோன்னே அவரும் இறந்துட்டார். அல்வா வாசு இல்லை சார் ஒரு ரைட்ரு, நல்ல ஒரு பேர் மறந்துட்டேன், ஒரு சூப்பர் ரைட்டர் அவர். விவேக் சார் ஒரு ரைட் ஹேண்டு, அவரும் அன்ஃபார்ச்சுனேட் அப்படி ஒரு சூப்பர் ரைட்டர் அவர். ஒரே நாள் அந்த ட்ராக் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த வீராப்பில் நடிச்சாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விவேக் சார் நானும் எத்தனையோ படம் பண்ணோம். ஆமாம். அது அன்ஃபார்ச்சுனேட்னா அந்த கடைசி அரண்மனை 3 கிட்டத்தட்ட 25 நாள் வந்து ஒரு குஜராத்தில் ஒரு வில்லேஜில் தங்கி அங்கே ஒரு பேலஸ் பக்கத்துலேயே அது ஒரு குவார்ட்டர்ஸ், அந்த பேலஸோட கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே எதுவுமே இல்லை, டிவி ஃபோன் கூட சிக்னல் வராது. ஸோ டெய்லி சாயங்காலம் ஆனால் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவர் வாக்கிங் போயிட்டு ரூமுக்கு வருவார். நானும் அவர் உட்காந்து நைட்லாம் விடிய அரட்டி அடிச்சுட்டு 25 நாள் அவ்வளோ அப்படி ஒரு ஹெல்த் கான்ஷியஸ். அந்த காட்டுக்குள்ளேயும் வாக்கிங்லாம் போயிட்டு அப்படி இருப்பார். என்ன திட்டுவார், டெய்லி வாக்கிங் போகணும், ஃபிசிக்கல் பார்த்துக்கணுன்ட்டு. அப்படிப்பட்ட மனுஷன் இங்கே வந்து டப்பிங் அரண்மனை 3 டப்பிங் பேசிட்டு ஃப்ரைடே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜி ஒரு சின்ன டயலாக் கொஞ்சம் மாற்றணும், நான் மண்டே வந்து பேசிடுறேன் அப்படின்னாரு. போயிட்டார். அன்ஃபார்ச்சுனேட். அதாவது ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத டெத்து. அவர் மனோபாலா சார் இந்த மாதிரிலாம் அவங்க ரெகுலராக படங்களில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இல்லை நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அரண்மனை 4 ஆகட்டும், அடுத்த இது பண்ணுற படங்களாகட்டும், அவங்களாம் இல்லாத போது ரொம்ப கையொடைஞ்ச மாதிரி இருக்குது.
இப்போ மனோபலா சாருக்கெல்லாம் அவர் மனோபலா சார் வந்து உப்பு மாதிரி எந்த சீனுக்கும் வந்து அது உப்பு போட்டு டேஸ்ட் ஆகிற மாதிரி அப்படி ஒன்று பண்ணிடுவார் அவர். சூப்பர். அவர் இல்லாதெல்லாம் ரொம்ப வருத்தம். கண்டிப்பான. ஸோ அடுத்து சந்தானம் அவர்கள், அதாவது இயர்லி ஸ்டேஜ்லேருந்தே பார்த்துருப்பீங்க. ஸோ சந்தானம் அவர்கள் ஒரு இன்சிடென்ட்ண்ணே. ஒரு படம் நானும் சந்தானம் சேர்ந்து பண்ணுறோம். இந்த சம்பவம் நான் மறந்துட்டேன், சந்தானம் தான் ஞாபகப்படுத்தி சொன்னார். நான் வந்து இப்போ சமயத்தில் இது தீயா வேலை செய்யறதுக்குமார்னு ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னோட நண்பர் ஒரு இயக்குனர், அவர் டெய்லியும் வந்து சந்தானத்தை பார்க்குறாரு. நான் ஒரு நாள் சந்தானம் என்ன டெய்லி என்ன விஷயம் சந்தானம், இல்லை சார் அவருக்கு ஒரே ஒரு நாள் நான் வந்து டேட் கொடுக்கணும், ஒரு படத்துக்கு கெஸ்ட் அவர் படத்துக்கு கொடுக்கணும், ஆனால் சத்தியமாக நான் ட்ரை பண்ணுறேன், அந்த ஒரு நாள் கொடுக்க முடியாத மாதிரி அலைய வேண்டியதாக இருக்குது. அப்படியா சந்தானம்? சந்தானம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார், நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு சார். நான் என்ன சொன்னேன் சந்தானம்னா, நான் அவரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படத்தில் அவர் டைரக்டர். அப்போது ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் சாயங்காலம் தான் ஒரு 5 மணிக்கு வரேன், சந்தானம் உட்காந்துருந்தார். நான் சந்தானத்திட்ட கேட்டேன், ஏன்னா சந்தானம் ஷார்ட்லாம் முடிஞ்சிச்சான். இல்லை சார் காலையிலேருந்து உட்காந்துருக்கேன், இன்னும் ஒரு ஷார்ட் வரலைன்னார். அப்போ நான் டைரக்டர் சொன்னேன், காலையிலேருந்து உட்கார வச்சுட்ருக்கிறீங்க ஒரு ஷார்ட் எடுக்காமல், பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு டேட்டுக்கு நீங்கள் சந்தானத்தை அலைய வேண்டிய நிலம் வரும் பாருங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல, சந்தானம் ஞாபகம் வச்சு சொன்னார். சார் நீங்கள் அப்போ சொன்னீங்க, உண்மையாகவே நீங்கள் சொன்னது நிஜமாயிடக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன், அந்த ஒரு நாள் என்னால் டேட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சந்தானம் மாதிரி ஒரு உழைப்பாளியெல்லாம் பார்க்க முடியாது. எந்த ஒரு சீன் தான் ஓகே, நம்ம ஷூட்டிங் வரோம் நடிக்கிறோம், சீன் கொடுக்குறாங்க நடிக்கிறோன்னு இல்லாமல் அந்த படத்தில் கமிட் ஆனதுலேயே அசிஸ்டண்ட் நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவார், சீன் பேப்பர் கொடுங்க சீன் பேப்பர் கொடுங்கன்னு. சீன் பேப்பர் வாங்கி அவர் ஒரு 5 பேர் வச்சு அவரும் உட்காந்து சீன் எல்லாம் எழுதி அதுலேருந்து ஹைலைட்லாம் சுருக்கி அதை சீனாக கொண்டாந்து, அது போக லொக்கேஷனில் இப்போ மனோபாலாவோ இல்லை ஒரு கூட யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா மனோபாலாவை கிண்டல் பண்ணி 100 ஐட்டம் வச்சுருப்பார். அதை ஒவ்வொன்றா கேட்டு அதை எது கரெக்டாக இருக்கணும் அதை போட்டு அந்த மாதிரி அப்படி ஒரு சின்சியர் டு த கோர். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். சூப்பர்ண்ணா. எனக்கு நீங்கள் 2 பேரும் காம்பினேஷனாலே ஒரு டைலாக் வரும், ஏற்கனவே இங்கே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை, நீ யாரா தேர்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி துரத்திட்டு ஓட போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சந்தானம் இன்னொரு அதான் சந்தானம் மாதிரி டைமிங் போடுறதெல்லாம் ரொம்ப, ஒரு படத்தில் நானும் சந்தானம் நடிக்கிறோம். அப்போ சீன் என்னென்னா, ஹீரோயின் பையன் வந்து சந்தானம் என்ன சொல்லுவார், லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீ ஹீரோயின் பையன் பிடிக்கிட்டு போகிற மாதிரி இப்போ அதான் சீன். ஆக்சுவலாக ஹீரோயின் பையன் நான் பிடிக்கிட்டு போவேன், சந்தானம் செட் பண்ணாலும் நான் பையன் பிடிக்கிட்டு போனால் ஹீரோ சந்தானம் ஓடி வந்து என்னை அடித்து பையன் பிடிக்கி குடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இப்போ நான் உண்மையாகவே டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், சார் இது ரொம்ப பழைய சீனாக இருக்குது சார், நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன், வேற ஏதாவது மாற்றலாமா அப்படின்ட்டு. அவர் டைரக்டர் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார், லொக்கேஷனு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேமரா செட்டப்லாம் ரெடி. அவர் யோசிச்சார் என்ன கடைசி நேரத்தில் மாற்ற சொன்னால் என்ன மாற்றுறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு சந்தானம் ஒரு சொல்யூஷன் சொன்னார், சார் இதை சீனாக சொல்லிடலாம் சார். என்னென்னு படத்தில் அப்படி தான் வரும். ஆமாம் சார் நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன் சார், பழைய சீன் சார். ஐயோ நம்ம சொல்லுவோம் பண்ணுவோம் புதுசாக இருக்கும் வாயா அப்படின்றாரு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு டைலாகை போட்டு காப்பாற்றின விஷயங்கள், அதாவது இன்ஸ்டண்ட்டாக அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் ஃபேண்டாஸ்டிக். சூப்பர்ண்ணே. அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது ஃபைனலாக ஓகே, நம்ம வடிவேலு சார் பற்றி ஒரு இன்சிடென்ட், இது வரைக்கும் சொல்லாத இன்சிடென்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற மாதிரிண்ணே. வடிவேலனை பற்றியா? ஆக்சுவலாக நானும் வடிவேலும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா உனக்காக எல்லாம் உனக்காக. வடிவேலனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணின்னு வடிவேலு காம்பினேஷன், உனக்காக எல்லாம் உனக்காகன்ட்டு இது பண்ணியாச்சு. அப்போ விவேக் சாரும் வடிவேலனும் சேர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க. அப்போ விவேக் வந்து என் படம் நிறைய நடிச்சிட்டு இருந்தார். இப்போ வடிவேலனை கமிட் ஆனோன்னு நேராக போய் விவேக் சார்ட்ட செக் எல்லாம் கட்டி, இங்கே பாரு உன் டைரக்டர் படத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டியூ டு சம் ரீசன் வந்து விவேக் சார் தான் பண்ணார். ஆக்சுவலாக வின்னர் படமும் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவர் விவேக் தான் பண்ண வேண்டிய படம். அப்படி எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால விவேக் சார் வேணான்ட்டு அப்போ சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் வர்றார் இது வின்னர் படத்தில். அப்படிதான் வந்து எனக்கும் வடிவேலனுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இதாகிடுச்சு. நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கேன், கால் உடைஞ்சதுனால தான் கரெக்ட் அது நடந்துச்சுன்ட்டு. ஸோ இப்படி அதுக்கப்புறம் அடுத்தது ஆரம்பித்த ஒரு ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் கடைசியாக இது பண்ணோம், தலைநகரம் நகரம் பண்ணோம். ஓகேண்ணா. இப்போ வந்து ஒரு சீன் போடுறோன்னா இந்த சீனில் நடந்த இன்சிடென்ட் அண்ட் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு பிடிஎஸ். ஓகேண்ணா ப்ளீஸ் அது சீன் போடு. இந்த இதை பற்றி ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் நான் தான் எல்லா ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நடிக்க போகும்போது படுத்துட்டேன்.
அதெல்லாம் சொல்ற ரிஹர்சல் வந்து சும்மா ஒரு ஐடியாக்கு பார்க்கறது தான். இந்த பொசிஷனில் நான் இல்லை, அசிஸ்டண்ட்டை படுக்க வச்சுட்டு வடிவேல் ஆடுறதுலாம் பண்ணியாச்சு. அப்போ டவல்லாம் கட்டல, அவர் நார்மலாக இருந்தார். அப்புறம் ஷார்ட்னோன்னா ஓகே, நான் வந்து என் பொசிஷனில் படுத்துட்டேன். அவர் அப்புறம் போய் ட்ரெஸ்லாம் பார்த்து நான் பார்க்கல. கேமரா ஆக்ஷன் நானே கேமராலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்த பாருங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன். இப்போ நீ இப்படி பார்க்கும்போதே காமெடியாக இருக்க, என் ஆங்கிளில் பாருங்களேன், லோ ஆங்கிளில். நான் திரும்பி பார்த்தோன்னே சிரிப்பு வந்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 more எடுத்து இது பண்ணோம். அதாவது நானே நம்ம சீனு என்ன வரப்போது நமக்கு தெரியும், ஆனா நம்மளை மீறி நம்மளை சிரிக்க வைக்கிற திறமை இருக்குதுன்னா அது அவர் வடிவேல். ஆக்சுவலா நீங்க நிறைய காமெடியன்ஸ் கூட நடிச்சிருந்தாலும் வடிவேல் சார் கூட நடிக்கும் போது உங்களறியாமலே சிரிச்சு நிறைய இந்த படத்துலயே ஒரு ஷாட்லாம் வரும். அது ரொம்ப ஒரு ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா, வாடா ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்து நின்று வந்து வீட்டில் நான் நிற்பேன். என்ன வந்து பார்த்துட்டு வந்து அந்த சீன் ஃபுல்லாகவே நான் சிரிச்சுட்டு இருப்பேன். வாடா வீட்டுக்குள்ள வாங்க, கடைசியில் நான் வீட்டுக்குள்ள வருவேன் பாருங்க, பக்கத்தில் வந்து கேட்பாரு. அப்போ சொல்லும்போது நான் டைலாக் சொல்லும்போது என்னால் அடக்க முடியல. இவர் வடிவேல்னு என்ன திட்டு அண்ணே சிரிக்காதீங்கண்ணே. ஐயோ மாபெரும் இவர் வடிவேல்னா எனக்கு கவுண்டர் பண்ணின்னு வச்சுட்டு லொக்கேஷனில் நம்ம சீன் நமக்கு தெரியும் என்ன வரும்னு. எத்தனை தடவை மானிட்டர்லாம் பார்த்தாலும் நம்ம சீன் என்ன பேச போகிறாங்க கவுண்டர் டைலாக் வரைக்கும் தெரியும். ஆனால் அவங்க பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வரும். அதுதான் வந்து இவங்க 2 பேரோட பவர். சூப்பர்ண்ணா. Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisapilada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology.